World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இரண்டாவது பேச்சாளராக தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் கவிதை நாயகி கவிதா நாகராஜன் அம்மா அவர்கள் வேதம் தந்த ஜோதிடமும் ஜோதிட தந்த கும்பமும் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் பேச இருக்கிறாங்க. அவர்களை தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலய சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஓம் நமோ நாராயணாய நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை நேரில் பார்த்து கொண்டு இருப்பவரும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாக பார்த்துட்ருக்கிற அனைவருக்குமே என்னோடய முதற்கண் வணக்கம். எல்லாம் வல்ல வராகி அம்மனை துணை கொண்டு லலிதாம்பியும் பட்டீஸ்வரர் துர்க்கையையும் நான் மனதார சேவிச்சுட்டு நான் இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். நான் எடுத்த தலைப்பு வேதம் தந்த ஜோதிடமும் ஜோதிடம் தந்த கும்பமும். பொதுவாகவே ஜோதிடம் தான் 12 ராசிகளையும் கொடுத்துருக்கு. நான் கும்பத்தை மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் பின்வரும் வாய்ப்புகள் கிடைச்சா நான் ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேசுகிறேன். இப்போ கும்பராசினாவே காலபுருஷ தத்துவப்படி அது 11வது இடம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. அவிட்ட நட்சத்திரம், சதயம், பூரட்டாதி இருக்குது. கும்பம் சனி பகவானோட வீடு. இது எல்லாமே தெரிஞ்சது தான். இது நான் பேச போகிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு 4-5 விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை இன்றைக்கி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். கும்பராசி இப்போ எல்லாருமே எத்தனையோ பேர் நான் பேச கேட்டிருக்கேன். கும்பராசினா என்ன, கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு மனிதன் ஒரு கும்பத்தை கையில் வச்சுருக்காரு, இப்படி தான் சொல்கிறாங்க. கும்பத்துக்குள்ளே என்ன ரகசியம், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கூட ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு கூட சில வீடியோலலாம் ஒரு சிலர் பேச கேட்டிருக்கேன். கும்பத்தினால ஒன்றுமே இல்லைங்க, தண்ணி இருக்குங்க. கும்பத்தினுள் அதில் இருக்கிற ரகசியம் இதுதான். கும்பத்தினுள் என்ன இருக்குதுன்னா அது ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. தண்ணீர்னால எப்படி இருக்குது அப்படின்னா அளவிட முடியாத தண்ணீர். அந்த அளவிட முடியாத தண்ணீர் எப்படின்னா அங்கே உச்சநீச்சம் இல்லை. அதனால அளவிட முடியாத தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீர் நாம் பிறப்பும் இறுதியில் நம்மளுடைய இறப்பும் தண்ணீரில் தான் முடிகிறது, தண்ணீரில் தான் ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னா தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீரில் என்னென்னா இந்த கும்பராசியோட மனநிலை அவங்க எப்படி இருப்பாங்கிறது இந்த ராசியை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க சந்திரனுடைய சந்திரன்னா அம்மா, அப்போ சந்திரன்னா மனக்காரகன், சந்திரனுடைய அம்சமாகவே இருப்பாங்க. எப்படி அப்படின்னா எதையுமே அனுசரித்து போயிடுவாங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு பெண்கள் இடத்துல போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய அனுபவமே அவங்களுக்கு அந்த இதையை கற்றுக் கொடுத்துரும், வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துரும். அப்போ இவங்களுடைய தன்மை, இவங்களுடைய பழகும் குணம் எப்படி இருக்கும்னா பக்குவமான நிலையை அடைஞ்சிருப்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே ஒரு பக்குவம் இருக்கும். யாரையுமே எதிரில் யார் இருக்காங்களோ அவங்கள சரியாக எடை போட்டுருவாங்க. இவங்க நம்மளுக்கு பழகிறதுக்கு கரெக்டாக பழக முடியவங்க கூட இல்லை, இவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு 10 அடி வச்சு தான் பழக முடியும், இவங்ககிட்ட இப்படி தான் பழகணுங்கிறத உன்னிப்பாக கண்டிப்பாக அவங்களால கணிக்க முடியும், கணிச்சுக்குவாங்க. எந்த ஒரு சிக்கல்லையும் சிக்காமல் நழுவிக்குவாங்க. சொல்லுவாங்க மீனராசிக்காரங்க தான் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கும்னு. இல்லை, கும்பராசிக்காரங்க தான் அப்படி நடப்பாங்க. அவங்களுக்கு தெரியுங்க எப்படி பழகணுங்கிறத எடை போட்டுருவாங்க. அதே மாதிரி அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணாலும் வளைஞ்சு நெளிஞ்சு இந்த பானைக்குள்ளே தண்ணீர் இருக்குதுல்ல, தண்ணீர் எந்த பொருளில் நாம் ஊற்றுறோமோ அதனோட வடிவத்தை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த கும்பராசிக்காரங்க எங்கே இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நெளிஞ்சு சுழிஞ்சு கரெக்டாக போய்க்குவாங்க. அவங்கக்கிட்ட கஞ்சத்தனமாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. இது எப்படின்னு தெரியல, என்னை பொறுத்தளவுக்கு இது தவறான கருத்து தான். கஞ்சத்தனமாக இருக்க மாட்டாங்க, சிக்கனமாக இருப்பாங்க. அதுவும் அவங்களுக்கான டைமில் மட்டும்தான் சிக்கனமாக இருப்பாங்க.
மற்றவங்களுக்கு செய்யறதுல ஒரு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாங்கன்னா, மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுலேயும் விசுவாசத்தை காட்டுறதையும் செய்யறதுலேயும் இவங்கள மாதிரி வேறு எந்த ராசியுமே வராதுங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க விஷயத்தில் இவங்க வந்து ஆடம்பர செலவை பண்ண மாட்டாங்க. எப்போவுமே வந்து சிம்பிளாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு செய்யும்போது தாராளமாக வந்து இவங்க வந்து செய்வாங்க. இவங்க வந்து நட்புக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒருத்தர் ஃப்ரெண்டாக மட்டும் மனசில் நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் முடிஞ்ச வரைக்கும் தலையாய கடமையாக வச்சு கண்டிப்பாக அவங்களுக்காக எல்லாமே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்களை நம்பி ஒரு இடத்துல போய் நான் இப்படி பேசுகிறேன், நீ இப்படி பேசு, எனக்கு கொஞ்சம் ஆகுன்னு ஒரு பொய் சாட்சி சொல்கிறக்கோ, இல்லை ஒரு இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இவங்க கும்பராசிக்காரங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க, சொதப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பொய் பேசுனா அதைய வந்து கண்டினியூ பண்ணவும் தெரியாது, பொய் பேசவும் தெரியாது. எப்படின்னா அவங்க வந்து எதாக இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம், மாட்டிக்கலாம், நாம் எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். நாம் வந்து மறைச்சு பயந்து அந்த பொய்யுக்கோசரம் பயந்து போகணுங்கிறதெல்லாம் இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க கட்டுப்பட மாட்டாங்க, அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க, அதிகாரத்துக்கு என்றைக்குமே வந்து அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா எதாக இருந்தாலும் உண்மையை பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்கள நம்ம வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சு அடிமைப்படுத்தணும்னு நினச்சா அது கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் தான் ஆகும் உங்களுக்கு. அவங்க வந்து அடிமைப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அடிபணிஞ்சு அடிமையாக கூட போயிடுவாங்க. ஒரு இடத்துல பிடிக்கலின்னா அவங்க வந்து அதுக்கு துணை போகவும் மாட்டாங்க, கட்டுப்படவும் மாட்டாங்க. அவங்கள வந்து இவங்க கிட்ட இருக்கிற ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க ஒரு விஷயத்தை தவறுன்னு நினச்சிட்டாங்க, ஒரு மனிதரை வந்து தவறுன்னு நினச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து அவங்க வாசப்படியவே மிதிக்க மாட்டாங்க, அந்த அபிப்பிராயத்திலேருந்து மாற மாட்டாங்க. நாம் இவங்களை வந்து பேசி எதையுமே வந்து நம்ம நிலைமைக்கு வந்து இவங்களை கொண்டு வர முடியாதுங்க. இவங்களா புரிஞ்சுட்டா ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு வருவாங்களோ வழியோ, நாம் பேசி புரிய வைக்கவே முடியாது. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பேசியும் புரிய வைக்க முடியாது, நீங்கள் ஜாதகம் சொல்லியும் ஜெயிக்க முடியாதுங்க. கும்பராசிக்கு ஜாதகம் சொல்லி ஜெயிக்கவே முடியாது, பேசியும் புரிய வைக்க முடியாது. இவங்க நினச்சது தான் இவங்க பிடிவாதம். ஒரு இடத்துல ஒரு மனசில் ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அதுதாங்க முன்கோபம். டக்குன்னு வந்து இவங்கள ஒரு கேலி கிண்டல் பண்ணினாவோ ஒன்று பண்ணினாலோ டக்குன்னு முன்கோபம் வந்துடுங்க. இந்த பிடிவாதம் முன்கோபம் ஒரு சில விஷயங்களில் வந்து சோம்பேறித்தனம். ஒரு விஷயத்தை வந்து இவங்க திட்டமிட்டு செஞ்சால் தான், நாளை காலையில் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் செய்யணும்னு முதல் நாளே இவங்க திட்டமிட்டால் தான் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா இவங்க வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த காரியத்தை முடிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அசதியாயிரும், சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, டக்குன்னு செய்ய மாட்டாங்க. இவங்க கிட்ட வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா, ஒரு நிர்வாகத்தில் இவங்க வந்து வேலைக்கு சேர்றாங்க, ஒரு இதில் வந்து இவங்கக்கிட்ட பொறுப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த நிர்வாகத்தோட அந்த முதலாளித்துவம் வந்து கொடுத்து வச்சவங்க தான். கும்பராசிக்காரங்களை வேலைக்கு வச்சவங்க, கொடுத்து வச்சவங்க. கும்பராசிக்காரங்களும் அப்படித்தான், ரிஷபராசிக்காரங்களும் அப்படித்தான், சிம்ம ராசிக்காரங்களும் அப்படித்தான். தலைமைத்துவம் ஒன்றை கொண்டு செலுத்தி நடத்துறதுல இவங்க 3 பேருமே வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. ரிஷபராசிக்காரங்க எப்படின்னா கீழே குமிஞ்சு வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்க வேலை செய்கிறவங்கள கரெக்டாக கொண்டு போய் அந்த நிர்வாகத்தை வந்து கண்டிப்பாக தூக்கி நிறுத்துவாங்க. ரிஷபராசிக்காரும் ஒரு கிஃப்ட்டு தான். அவங்கள வந்து நிர்வாகம் பண்ண சொன்னீங்கன்னா நிர்வாகம் பண்ணிடுவாங்க. அவங்க ஆளுமை திறனால் பேசியோ பேசுகிற இடத்துல பேசி, அதிகாரம் பண்ணுற இடத்துல அதிகாரம் பண்ணி எப்படியோன்னு வந்து அந்த நிர்வாகத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க என்னென்னா 10 பேர்த்த வச்சு அவங்களோட அதிகாரத்தன்மையிலேயே வேலையை கொண்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கும் வேலை செய்ய மாட்டாங்க. ரிஷபராசிக்காரங்களும் சரி சிம்ம ராசிக்காரங்களும் சரி, ஒரு நிர்வாகம் உயருது அப்படின்னால் அவங்க வந்து வேலையை வாங்கி அவங்க நிர்வாகத்தை கொண்டு வந்துடுவாங்க. சிம்ம ராசிக்காரங்க தலைமைத்துவத்தை வச்சே கொண்டு வருவாங்க, 10 பேர்த்த வச்சுக்குவாங்க, இவங்கள இந்த வேலை வாங்கலாம் இவங்கள இந்த வேலை வாங்கலாம்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஆனால் இந்த கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த வேலையை தானே எடுத்துக்குவாங்க, 10 பேர்த்தோட பொறுப்பையும் தானே எடுத்துட்டு எந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு போகணுமோ அந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு போய் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுமே வந்து ஒரு முதலாளிக்கு
ஒரு வேலையாளாக அமைஞ்சாங்கன்னா அந்த முதலாளி வந்து கிஃப்ட்டு தானுங்க. இவங்க எப்பவுமே நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க. இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க, ஒரு ரகசியம் சொல்லிட்டீங்கனால், இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆனாலும் சரி, எதிராளி ஆனாலும் சரி, உங்களோட ரகசியத்தை அவங்க வெளியிட மாட்டாங்க. இதை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி அமைச்சுக்கோங்கன்னு நீங்கள் பாருங்கள். நான் முதலே சொன்னேன், நட்புக்கு வந்து அவங்க இலக்கணமாக இருப்பாங்கன்னு. இவங்கக்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னீங்கன்னா அந்த ரகசியம் எந்த காலத்திற்கும் வெளியே செல்லாது. அவங்க அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு உண்மையாலும் இதை பற்றி ஒன்றும் தெரியாதும்பாங்க. ஆனால் பேசிக்காக அதனோட அடிப்படை விஷயமெல்லாம் நிறையாவே தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து தெரியாது, எனக்கு இது எதுவுமே புரியல அப்படின்னு பின்னால் நின்றுக்குவாங்க. ஏன்னா அந்த விஷயங்களில் இன்னும் 2 பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு அதையும் கற்றுக்கலாம். எப்பவுமே வந்து எதுக்காக இருக்கிறவங்கள பேச விட்டுட்டோம் அப்படின்னா நாம் வந்து அவங்கள பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். நாம் பேசினோம்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. இதில் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க ஏன்னா அப்போ தானே எடை போட முடியும். அதனால கும்பராசிக்காரங்க வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு பக்குவ நிலையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். புகழ்ச்சிக்கு இவங்க என்றைக்குமே வந்து மயங்க மாட்டாங்க. இவங்களை புகழ்ந்து இவங்களை ஐஸ் வச்சு இவங்களை வந்து காரியம் சாதிச்சுக்கலாம்னா அது நடக்காதுங்க. இவங்க மனம் விரும்பினால் மட்டுமே அந்த காரியத்தை வந்து அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு தடுமாற்றம் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களை தேத்திட்டு முன்னுக்கு வந்துடுவாங்க. கொஞ்சம் யாராக இருந்தாலுமே ஒரு எதிர்பாராத ஒரு தோல்வினா கொஞ்சம் அசைஞ்சு அழுவாங்க, ஒரு துளி அசைவாங்க, கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து அடுத்த நிமிஷமே அவங்க தன்னைத்தானே வந்து தயார் பண்ணிவிட்டு அடுத்தவங்ககிட்ட ஆறுதல் தேராமல் கண்டிப்பாக வந்து அடுத்த முயற்சிக்கு வந்து போவாங்க. இவங்களை வந்து பணம் கொடுத்து நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. ஒரு பொருள், பணம், ஒரு ஆட்சி, ஒரு உதவி, ஒரு வேலை, ஒரு பதவி, இதையெல்லாம் கொடுத்து இவங்களை கண்டிப்பாக நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. இவங்களோட விசுவாசத்தை வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கணும். அது மட்டும்தான் நடக்கும். நட்புக்களை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த கும்பத்தில் என்ன தெரியுமா, திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிப்பு தான். எப்படின்னு கேட்குறீங்களா, இவங்களுக்கு வர்ற கணவர் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களை புரிஞ்சுக்குவாங்க, எல்லாமே பண்ணிக்குவாங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வரும். இவங்களுடைய மனோநிலை இவங்களது வேறு மாதிரி இருக்கும், இவங்க கணவரோடையது வேறு மாதிரி இருக்கும். அதனால வந்து குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து இவங்க தான் அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும். இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் அவங்கள கவனித்து பாருங்கள். ஒன்றா குழந்தைகளை பற்றி அதிகமாக பேசுவாங்க, இல்லைன்னா பணம் விஷயமா பொருளாதார விஷயமா அதிகமாக பேசுவாங்க. இந்த 2 விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க அடிக்கடி பேசுவாங்க. தன் குழந்தைய பெருமையாக பேசுவாங்க, மற்ற குழந்தைகிட்ட கண்டிப்பாக வந்து இவங்க வந்து அன்பாக போவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இவங்க ஒரு பெரிய கும்பலில் இருக்கிறாங்கன்னா இவங்களை வந்து ஒரு 10 குழந்தைங்க சுற்றி இருக்குங்க. குழந்தைகிட்ட டக்குன்னு மூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, குழந்தைய சுற்றியே தான் இருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம், இவங்களுக்கு சகோதரத்துவம் வந்து சரியாக அமையாதுங்க. அது அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யாராக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒருவேளை இவங்களோட தனித்துவமான குணமோ இல்லை அவங்க வந்து இவங்க கூட செட் ஆகலையோ அவங்களோட குணமோ எப்படியோ என்னன்னு தெரியாது. இந்த கும்பராசிக்காரங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இவங்க அனுசரித்து போய் தான் அந்த உறவை தக்க வச்சுக்குவாங்களோ ஒழியோ சகோதரத்துவம் கணவனாகட்டும் சகோதரத்துவமாகட்டும் இவங்களுக்கு வந்து இவங்க எதிர்பார்த்தபடி இவங்களுக்கு வந்து அமையாது. இவங்க எந்த ஒரு விஷயமே வந்து டக்குன்னு இவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்காதுங்க. பல முயற்சிகள் செய்வாங்க, அதுக்காக நிறைய எஃபெக்ட் போடுவாங்க, நல்ல வேலை செய்வாங்க. வேலையாள் அப்படின்னா வந்து இவங்க தாங்க. ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேலை செய்கிறது இவங்க தான். மெதுவாக செய்வாங்க, பல நாட்கள் எடுத்துட்டு செய்வாங்க, ஆனால் சக்ஸஸாக கொடுப்பாங்க. அப்போ இவங்க ஒரு வெற்றி அடையணும், ஒரு விஷயத்தில் வந்து இவங்க வெற்றி அடையணும் அப்படின்னா இவங்க வந்து பல முயற்சிகள் செஞ்சு தான் அந்த வெற்றியை வந்து இவங்க அடையுவாங்க. அதுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும். ஆனால் இவங்க எஃபைட் போட்ட அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்காது, கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் இதில் இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க பாருங்கள், டீம்ஸுன்னோ இல்லை இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க, அந்த பயனாளி, இந்த அவங்க வேலை செய்கிறதுனால கிடைக்கிற பயனாளிகள் எதில் இருக்கிறவங்க
அவங்களுக்கு வந்து இவங்களை விட ஒரு 10 மடங்கு எச்சாத்தான் பலன் கிடைக்கும். இவங்கக்கிட்ட நட்பு வச்சு இவங்க ஒருத்தரை தூக்கி விட்டோ இல்லை இவங்க ஒரு ஹெல்ப் பண்ணினாவோ அவங்க வந்து உச்சத்தில் இருப்பாங்க. இவங்க அந்த ஏற்றி விட்ட ஏணிக்கிட்ட தான் நின்றுட்டு இருப்பாங்க, கீழே தான் நிற்பாங்க. இது வந்து துலா ராசிக்கும் ஒத்து வருங்க, கும்பராசிக்கும் ஒத்து வரும். ஏன்னா சனி பகவான் வந்து எல்லாத்தையும் ஏற்றி விட்டு அவங்களோட நல்லதை, சனி பகவான் மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது. அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு சனி பகவானுக்கு, அவங்க ஒரு நேர்மையாக இருக்கிறாங்க, அவங்கள முன்னேற்றணும்னா எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் முன்னேற்றிடுவார். அதே மாதிரி தான் இவங்களோட குணமும். இவங்க வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்க 10 பேருக்கு உதவி செய்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறுவாங்க. ஆனால் இவங்க முன்னேற்றி விட்ட ஆள்கிட்ட போய் இவங்க என்றைக்குமே உதவிக்கு நிற்க மாட்டாங்க. இந்த கும்பராசிக்கிட்ட இருக்கிற ஒரே குணம் இதுதாங்க. ஒருத்தர்கிட்ட போய் ஒரு உதவின்னு சொல்லி போய் நிற்கிறதுக்கு ரொம்பவுமே தன்மானத்தை எதிர்பார்ப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு தன்மானம் மட்டும்தான் முக்கியம். இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் ஒருத்தர் ஒன்று என்ன செஞ்சாலும் அதை மனசில் செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட போகக்கூடாதுன்னு நினச்சா அவங்கக்கிட்ட போக மாட்டாங்க. அதே மாதிரி இவங்கனால உதவி பெற்றவர்கள் எத்தனை டெவலப் ஆனாலும் அவங்கக்கிட்ட போய் மீண்டும் ஒரு உதவின்னு சொல்லி இவங்க போய் நிற்க மாட்டாங்க. என்றைக்கு கலச கோபுரம் மாதிரி தான் இவங்க ஒரு சில விஷயங்களில் வந்து கெத்தாத்தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவருக்கோ இல்லைன்னா இவங்க தாயாருக்கோ கண்டிப்பாக வந்து நீண்ட நாள் நோய் இருக்கும். மருத்துவங்கள் இவங்க வந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஆடம்பரங்க விரும்ப மாட்டாங்க. கவிதை, கதை, கட்டுரை, ஒரு கலைத்துறை இதில் பூராமே ஆர்வம் காட்டுவாங்க. இவங்க எல்லாமே ஒரு பாட்டு கேட்குறது, பாட்டு கேட்டுகிட்டே தான் வேலை செய்யணும் அப்படிம்பாங்க. இவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஊக்கமளிக்கிறதே அந்த பாட்டாக தான் இருக்கும். அதனால அந்த பாட்டு கேட்பாங்க, கதை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க. எந்த ஒரு கலைத்துறையுமே இவங்களுக்கு பிடிக்கும், ரசித்து பார்ப்பாங்க, அதை கற்றுக்கணுன்னு விரும்புவாங்க. அது பிரபஞ்சம் கொடுக்குற பாக்கியம்தான். ஆனால் கலைகளுக்கு மரியாதை கொடுப்பாங்க அவங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பேங்க்லேயோ சொசைட்டி, கூட்டுறவு சொசைட்டி, பேங்க்கு இந்த மாதிரி வட்டிக்கு வாங்காமல் இவங்களால இருக்க முடியாது. வட்டி கட்டியிருப்பாங்க. வட்டி வாங்காத, வட்டி கட்டாத குடும்பமே இல்லை, கும்பமே இல்லைன்னு சொல்லலாம். இவரது குடும்பத்தில் ஒரு உறவு வந்து பிரிந்து செஞ்சிருவாங்க. எப்படியா இருந்தால் கொஞ்சம் இவங்க குடும்பத்தை விட்டு, இவங்க ரத்த சொந்தத்தில், அம்மா சொந்தத்துலையாகட்டும், அப்பா சொந்தத்துலையாகட்டும், இவங்க குடும்பத்துலையாகட்டும் யாரோ ஒருத்தர் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க குடும்பத்துட்டு. அப்புறம் கடைசி வரைக்கும் வந்து அவங்களோட இறப்பும் கூட கொஞ்சம் வந்து வருத்தம் தர்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இறப்புகள் வந்து நடந்திருக்கும். ஒரு உறவை நினச்சி இவங்க வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலை வந்து இவங்க குடும்பத்தில் என்றைக்குமே உண்டு. அதே மாதிரி திடீர் மரணம் இருக்கும். இவங்க குடும்பத்தில் மட்டும் வந்து அந்த பிரிஞ்ச உறவு வந்து திடீர்னு அவங்க மரண செய்தி தான் கேட்பாங்க. பிரிஞ்சு போயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட வந்து எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் அவங்க கடைசியில் வந்து அந்த மரண செய்தியோடு தான் தொடர்பை மறுபடியும் புதுப்பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் மற்ற குடும்பத்தாரோட. இவரை வந்து அன்பால் தான் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டேன். ஆனால் இவங்க என்றைக்குமே வந்து குழந்தைகிட்ட நிறைய அன்பை செலுத்துவாங்க. குழந்தைங்க தான் இவங்களுக்கு பிடிக்கும், அவங்க கூட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுடைய தாய்மாமாவுக்கு என்றைக்குமே வந்து ஒரு கண்டம் இருக்கும். அப்படி கண்டம் இல்லைன்னா தாய்மாமா வந்து இவங்க கூட கரெக்டாக உறவில் இருக்க மாட்டாங்க. அவங்களால எந்த ஒரு பிரயோஜனமுமே இவங்களுக்கு இருக்காதுங்க. தாய்மாமானால பிரயோஜனம் இருக்காது அவருக்கு. அப்படி இல்லைன்னா தாய்மாமா இருக்க மாட்டார். இல்லைன்னா அவருக்கு ஒரு இவர் கூட பழகுனாவே வந்து அது ஒரு சிக்கலில் தான் முடிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாத்தா காலத்தில் ஒரு குலதெய்வம் வந்து இவங்களுக்கு வந்து விட்டு போயிருக்கும். குலதெய்வ வழிபாட்டையே கொஞ்ச நாள் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பல பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தை வந்து இவங்க மறுபடியும் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வீட்டில் 2 குலதெய்வ வழிபாடு இருக்கும். ஒன்று இஷ்ட தெய்வம்னு சொல்லி வழிபடுவாங்க, இன்னொன்று குலதெய்வம்னு சொல்லி வழிபடுவாங்க. இவங்க வீட்டில் எப்போவுமே வந்து குலதெய்வ வழிபாடு 2 குலதெய்வ வழிபாடாக தான் இருக்கும். இவங்களுக்கு என்னன்னா மறைமுக எதிரிகள் அதிகம். மறைமுக யார் எதிரினே இவங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து இவங்களுக்கு சூனியம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்கு அவங்க வைக்கிற சூனியம் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இவங்களுக்கு மறைமுக எதிரி, போட்டி, பொறாமை எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து இவங்க எதுலேயுமே சிக்க மாட்டாங்க. அதே போல் இவங்களுக்கு ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, மற்றவங்க விஷயத்தில் ஒரு பிரச்சனைனா எதுக்காக இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது இடத்துல வச்சு இவங்க வந்து எதுக்காக இருக்கிறவங்கள புரிஞ்சுக்குவாங்க.
அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. அவங்க சூழ்நிலையை இவங்க சூழ்நிலையாக நினச்சி பார்ப்பாங்க. இதில் தான் போய் இவங்க சிக்கலில் மாட்டுவாங்க. ஒரு பிரச்சனை எதுக்கால் இருக்கிறவனையே நினச்சி பார்க்கணும்பாங்க. முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கணும், அதை நினைக்க மாட்டாங்க. எதுக்கால் இருக்கிறவங்க இப்படி பாதிக்கப்பட்டுட்டாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது அப்படின்னெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியோ அவங்க வந்து நல்லா இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு போவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அது பாதிப்பை தரும். அதை வந்து யோசனை பண்ணவே மாட்டாங்க. 2 பேர் பஞ்சாயத்துக்கு வருவாங்க. 2 பேர்த்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுறதுலேயும் கவுன்சிலிங் பண்ணுறதுலேயும் ஒருத்தருக்கு வந்து ஒரு வழி நடத்துறதுலேயும் கும்பராசி மாதிரி வேறு எந்த ராசியுமே செய்ய முடியாதுங்க. கரெக்டாக வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தொழிலே வந்து தாராளமாக ஒரு விவாகரத்து ஜோடியே வந்ததுனாலும் அவங்கள வந்து பண்ணாமல் கவுன்சிலிங் பண்ணுற அளவுக்கு திறமைகள் வந்து கும்பராசிகளுக்கு வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து அடிக்கடி கொலுசை மாற்றுவாங்க, இல்லைன்னா கொலுசு துறையும். இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஜோதிடத்தில் இவங்களுக்கு கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும். அந்த ஜோதிடம் கற்று இவங்க அதில் கலை தேர்ந்தாங்கன்னா அதில் ஆசிரியராக வர்ற வாய்ப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கும்பராசினா ஏதோ ஒரு வகையில் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆசிரியர் இருக்க வாய்ப்பு உண்டு. இது நீங்கள் வேணால் ஆய்வு பண்ணி பாருங்கள். எந்த தொழிலுமே சொல்லி கொடுக்குற இடத்துல இருப்பாங்க. ஆசிரியரை பள்ளி ஆசிரியர் கல்வி கற்றுக் கொடுப்பதுன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் சொல்லிக் கொடுக்கும் இடத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுல வந்து கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. தந்தையோட சொத்துல என்றைக்குமே பிரச்சனை இருக்குங்க. அந்த தந்தையோட சொத்து இவங்களுக்கு வர்றதுக்கு இவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். மாமனார் மாமியார் பிரச்சனை இல்லாத கும்பமே இல்லைங்க. கண்டிப்பாக ஒன்றா மாமியார் இல்லைன்னா மாமனார். மாமியார் வந்து ஒரு ஆளுமை திறமையோடு தான் இருப்பாங்க, ஜம்முன்னு இருப்பாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு அடிமை வேலை செஞ்சே தான் ஆகணும். மூத்த சகோதரர் இருந்தாருனால் அவருக்கு மன வாழ்க்கை பிரச்சனையை தரும். நீங்கள் எல்லாமே விசாரித்து பாருங்கள். நீங்கள் கும்பராசி கும்ப லக்னம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மூத்த சகோதரர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் அவங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் பேசிக்காகவே எனக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க கருத்து. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க கும்பராசின்னு, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, கும்பராசிக்காரங்கள் என்னென்ன வழிபடலாம், எது வழிபட்டுனா இவங்க வந்து ஒரு சிக்கல்லேருந்து ஒரு பொருளாதாரத்திலிருந்தோ எதுலேயுமே இருந்து இவங்க மேன்மை அடையிறக்கு என்னென்ன வழிபடலாம் அப்படின்னா, முதல்ல இவங்க சனிக்கிழமை எள்ளு விளக்கு வந்து எள்ளு தீபத்தில் எள்ளு எண்ணெயில் தீபம் போட்டு விளக்கு ஏற்றலாமுங்க. எள்ளு சாதம் காக்காய்க்கு வைக்கலாம். சனிக்கிழமை வழிபாடு சனீஸ்வரன் பகவானை இவங்க மனதார வழிபட்டால் இவங்களை வந்து வழி நடத்தும். இவங்க ஏதாவது வந்து ஒரு மேலே ஒரு ஆசைப்பட்டுட்டாங்க, ஒரு வழியில் போகலான்னு கேப்பார் பேச்சை எடுத்துகிட்டு எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி போகக்கூடாமல் இதுதான் சொல்லி சுய சிந்தனையை இவங்களுக்கு தூண்டும், சிந்தனை செய்ய தூண்டும். அப்போ இவங்களுக்கு வந்து நல்வழி காட்டுறதுக்கு யாருன்னா சனீஸ்வர பகவான். அவரை வந்து சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் போட்டு விளக்கேற்றி எள்ளு சாதம் வைக்கலாம். 2வது வந்து திருச்செந்தூர் முருகனுங்க, இல்லைன்னா பழனிமலை. திருச்செந்தூர் முருகனோ பழனிமலையோ இவங்க வந்து போகலாம். ஏராளமான பெரும்பாலான கும்ப வீட்டில் வந்து வேல் வச்சு வழிபடுவாங்க. வேல் எப்படியான வச்சு வழிபடுற சூழ்நிலை இவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி கும்பம் ஒரு வீட்டில் கும்பராசி இருக்கிறாங்கன்னா அவங்க ரத்த சொந்தத்தில் பாருங்கள், அம்மா வகையில் அப்பா வகையில் அவங்க குடும்பத்துலேயோ கன்னிராசி கண்டிப்பாக இருப்பாங்க. இது எதனால் இந்த கும்பராசி இருந்தால் கன்னிராசி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து கன்னிப்பெண் வழிபாடு தேவைங்க. இவங்க வீட்டில் கன்னிப்பெண் வந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்கலாம், சின்ன வயசில் தவறி இருக்கலாம், இல்லைன்னா கன்னிப்பெண் சாபம் இருக்கலாம். இவங்க வருடம் ஒரு முறை கும்பராசி கும்பலக்னம்னாவே கன்னிப்பெண் வழிபாடு இவங்களுக்கு தேவை. அந்த வீட்டில் நீங்கள் விசாரித்து பாருங்கள், கன்னிராசியோட சம்பந்தம் வந்து இவங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த வழிபாடு என்னென்னா ஆஞ்சநேயரை வழிபடலாங்க. வெத்தலை மாலை சாற்றியோ வெண்ணெய் சாற்றியோ ஆஞ்சநேயரை கண்டிப்பாக வந்து இவங்க வழிபாடு வந்து தேவை. கடன் தீரவும் பணம் பொருளாதார பிரச்சனை தீர இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு வந்து சக்சஸை கொடுக்கும். அதே மாதிரி திருமணம் வந்து லேட் ஆகும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு திருமணம் லேட் ஆகுது, திருமணம் வந்து இவங்களுக்கு கை கூடணும் அப்படின்னு சொன்னால் இவங்க கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பள்ளிகொண்ட ரங்கநாதர். ஸ்ரீரங்கம் போகலாமுங்க. ஸ்ரீரங்கம் போய் விஸ்வரூப தரிசனம் பார்த்தாங்கன்னாவே, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போகிற மாதிரி வச்சுக்கிட்டாவே
இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடும். அதே மாதிரி கும்பம் வைத்து வழிபடணும். கும்பராசி கும்ப லக்னம்னாவே பூஜை ரூமில் கும்பத்தை வச்சு வழிபடுங்க. அந்த கும்பத்தை எப்படிங்க வச்சு வழிபடலாம்? அவிட்ட நட்சத்திரமா கும்பத்தை வச்சு வழிபடுறீங்களா? அரிசி வச்சுக்கோங்க. அரிசியில் வந்து அன்னபூரணி வச்சுக்கோங்க. கும்பத்தில் படியிலையும் கூட அரிசி வச்சுக்கலாம். நீங்கள் படியில் கும்பத்தையும் வச்சுக்கோங்க, படியில் அரிசி வச்சு அன்னபூரணி வச்சு விரலி மஞ்சளை வச்சு சாமி செய்வீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இது பொருந்தும். கும்பத்தில் அரிசி வச்சு வழிபடுங்க. அன்னபூரணி சில்லறை காசு இதெல்லாம் போட்டு வழிபடுங்க. இல்லைன்னா நீங்கள் படியில் அரிசி வச்சுக்கலாம், அதை வந்து துணையாக வச்சுக்கலாம். இந்த கும்பம் வச்சு வழிபடணும், படியும் வச்சு வழிபடணும். இந்த 2 வழிபாடும் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்னா கும்பத்தில் தண்ணிங்க மஞ்சத்தூளை போட்டு ஜலம் வச்சு மாந்தளையை வச்சு கும்பம் வச்சு வழிபடுங்க. வாரம் அந்த தண்ணியை வந்து மாற்றிக்கங்க. இது வந்து கும்பராசியில் இருக்கிற சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மஞ்சள் நீர் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அரிசி வச்சுக்கோங்க. அரைவாசி ஒரு பாதி பகுதிக்கு அரிசி வச்சுட்டு மீதிக்கு வந்து அச்சதையை வச்சு நீங்கள் வந்து சில்லறை காசு விரலி மஞ்சள் எல்லாம் போட்டு கும்ப வழிபாடு பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் படி பக்கத்தில் வச்சுக்கோணும். கும்பத்தில் வெறும் வந்து பச்சரிசி வச்சு கலசம் வச்சு கும்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னா நீர் வச்சு சாமி வச்சுக்கோங்க. கலசத்தில் நீர் இருக்கணும், மஞ்சள் நீர் இருக்கணும். இதே பூரட்டாதி நட்சத்திரம்னா அச்சதை இருக்கணும் கூட. இந்த 3மே வந்து கும்ப வழிபாட்டுக்கு சிறந்தது. கும்பம் வழிபாடு கண்டிப்பாக கும்பலக்னம் கும்பராசி செய்யணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பாலாம்பிகை வழிபாடு. பாலாம்பிகை வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. உங்கள் செல்லுலையும் கூட டிபியில் வச்சுக்கலாம், எப்படியோன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து பாலாம்பிகை வழிபாடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. இவங்க என்ன பண்ணணுன்னா சித்திரை மாதம் வந்து தயிர் சாதமும் நீர்மோரும் மற்றவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம். துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுங்க. சித்திரை மாதம் வந்து அவங்களுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு தயிர் சாதமும் ஒரு தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில்கள் வந்து தண்ணியும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தானம் கொடுங்க. செருப்பு தைக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து நீங்கள் சாதம் வாங்கி கொடுக்கலாம். தயிர் சாதமும் எது வேணாலும் உங்களுக்கு உணவுப் பொருட்கள் எது வேணாலும் கண்டிப்பாக கொடுக்கலாம். இவங்க ஒரு நாளாவது திருநள்ளாறு வந்து போயிட்டு வரணுங்க. திருநள்ளாறு போயிட்டு வந்தால் இவங்க வாழ்க்கையில் வந்து படிப்படியாக வந்து முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வந்து லலிதாம்பிகை வந்து இவங்க சாமி சேவிக்கணும். காமாட்சி அம்மன் வழிபாடு இவங்களுக்கு தேவை. மெயின் வழிபாடு இவங்களுக்கு வந்து மன ரீதியான குழப்பம், ஒரு முடிவெடுக்க முடியல அப்படிங்கும்போது ரொம்ப போராட்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஜீவசமாதி வழிபாடும் காஞ்சி மகா பெரியவர் வழிபாடும் இவங்களுக்கு உகந்தது. இந்த வழிபாடுகளை கும்பராசிக்காரங்க செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வந்து தாராளமாக கிடைக்கும். இப்படி வந்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் குருநாதருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நமக்கு கும்பராசியினுடைய மகிமை பற்றி சிறப்பாக எடுத்த அம்மா அவர்களை கௌரவித்துக்கலாம்.